அரிசி மாவு மட்டுமே போகிறோங்க இந்த தோசை பண்ண. வேறு எந்த மாவும் வேண்டாம். நம்ம வந்து அவசரத்துக்கு நல்லா பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். வேறு எந்த மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவு பார்த்துக்க கெட்டியாக கலந்துக்கலாம். கெட்டியாக கலந்து கட்டிகள் இல்லாமல், ஆனால் இப்போ போடும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடிட்டோம்னா இந்த கட்டிகளெல்லாம் இருக்காது, நல்லா கொழ கொழான்னு வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்த்தோம்னா பாருங்கள், கட்டியெல்லாம் இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் இது கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அவசரத்துக்கு இந்த மாவு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு, ஒரு சின்ன கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேண்டிய பீன்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கஸ்தூரி மேத்தி. நான் கொத்தமல்லி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடல. இந்த கஸ்தூரி மேத்தியை காலி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இந்த வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே 1.5 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாவை தண்ணியாக கரைச்சிட்டுக்கலாம். தோசை தவாவை நல்லா சூடாக்கிடலாம். சூடாக்கிட்டு பாருங்கள், ரவா தோசை போட்ட மாதிரியே இதை போட்டுக்கலாம். நடுவுலேருந்து ஆரம்பிக்காமல் ஓரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த மாவை ஊற்றிக்கலாம். கரண்டியில் நீங்கள் மொண்டு ஊற்றும் போது ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. அதனால் இந்த மாதிரி ஒரே ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் மேலே உடச்சக்கடலை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஓட்டையிலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், ஓரத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இதை வந்து நம்ம பெரட்டி போடணும். அவசரப்படக்கூடாது. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இதே மாதிரி 2வது போட்டேன் பாருங்கள். முதல்ல ஒரு தோசை போட்டேன் முதல்ல. அது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. அது சரியாக வரலை, கொழ கொழான்னு இருந்துச்சு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணதுனால மறுபடியும் நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் ரவை தோசைக்கு எப்படி தண்ணியாக வைப்பீங்களோ அதே மாதிரி தண்ணியாக வச்சு நீங்கள் ஊற்றுங்க. மொறு மொறுன்னு நல்லா வரும். இந்த மாதிரி பெரட்டி போடவும் வரும், எடுக்கவும் வரும். கொஞ்சமாவது மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த கொழ கொழான்னு ஆயிரும், எடுக்கிறதுக்கே வராது. எல்லாத்தையும் நம்ம சுட்டாச்சு பாருங்கள். அருமையான தோசை, ஆபத்துக்கு கை கொடுக்குற தோசை. சரியா, இட்லி தோசை மாவு இல்லை, பட்டுன்னு எங்கேயோ வெளியில் போனோம் வந்தோம், வெறும் அரிசி மாவு தான் இருக்குது, கடைன்னு போட்டுக்கு இதெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. நான் டேஸ்ட்டுக்கு தான் போட்டேன் மிளகு சீரகம்லாம். வெறும் அந்த பச்சரிசி மாவு தண்ணி ஊற்றி பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு வைப்போம்ல, அந்த மசாலா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் வந்து முட்டை கறி நிறையா இருந்துச்சு, அதை வச்சே சாப்பிட்டுட்டோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.